அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல லீனியர் ரெக்ரெஷன் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. The values of x and their corresponding values of y are presented. x வேல்யூ கொடுத்திருக்கோம், corresponding y வேல்யூ கொடுத்திருக்கோம். Find the least square regression line y equals to ax plus b ன்னு கொடுத்திருக்கோம். யூசுவலா ஒரு ஸ்ட்ரைட் லைன், பொதுவாவே ஒரு ஸ்ட்ரைட் லைனை நம்ம எப்படி சார் மென்ஷன் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா y equals to mx plus c ன்னு சொல்லுவோம். cன்றது கான்ஸ்டன்ட், m அப்படின்றது ஸ்லோப். mன்றது யூசுவலா என்ன சொல்லுவோம்னா ஸ்லோப் சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கோம், y is equal to ax plus b. mக்கு பதிலா a இருக்கு, கான்ஸ்டன்ட் c க்கு பதிலா b இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். அதே சமயத்துல எஸ்டிமேட் வேல்யூ ஆஃப் y x equal to 10. x ஓட வேல்யூ 10 இருக்கும்போது கரஸ்பாண்டிங் y என்னவா இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா இந்த m கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்லோப் m இதுல ஏன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல ஏன்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். n இன்டூ சம்மேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் இன்டூ சம்மேஷன் ஒய் ஹோல் டிவைடட் பை n இன்டூ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா இந்த ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏ கண்டுபிடிச்சிட்டாலே பாதி வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி. அதுக்கு என்ன சார் வேணும்னா ஒரு டேபிள் ஃபார்ம் பண்றோம். ஸோ எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளா ஒரு டேபிள் ஃபார்ம் பண்றோம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஜஸ்ட் ஒரு டேபிள் தான். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ் வேல்யூஸ் ஒய் வேல்யூ சம்லேயே கொடுத்துட்டோம். அது ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் தான் பண்ணிக்கிறேன். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம், வேற ஒன்றும் செய்யலை. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன சார் நமக்கு வேணும், எக்ஸ் ஒய் வேணும். எக்ஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணணும், அதே சமயத்தில் எக்ஸ் ஸ்கொயர் தேவைப்படும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஒரு டேர்ம் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இங்கே சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸ் இன்டூ ஒய், எக்ஸ் ஒய் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தென் அதை சம் பண்ணணும், எக்ஸ் இன்டூ ஒய். இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ கேல்ஸ் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட்ல ஒவ்வொரு வேல்யூஸா ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் ஸ்கொயர் 0.5 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 0.25 கிடைக்கும். தென் 1.5 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 2.25 கிடைக்கும். சிமிலர்லி 2.5 ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா 6.25. தென் 3.5 ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா 12.25. கேல்சி எடுத்துங்க, ஒர்க் பண்ணி பாருங்க. 12.25. 4.5 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 20.25. 20.25. 5.5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 30.25. 30.25. தென் ஃபைனலி 6.5 அதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 42.25 கிடைக்குது. 42.25. தென் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் ஒய் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 0.5 இன்டூ 2.5 போட்டீங்கன்னா 1.25 கிடைக்குது. 1.25. அடுத்த வேல்யூ 1.5 இன்டூ 3.5. ஸோ 5.25. தென் 2.5 இன்டூ 5.5 போட்டீங்கன்னா 13.75. தென் 3.5 இன்டூ 4.5. ஸோ 15.75. தென் 4.5 இன்டூ 6.5. ஸோ 29.25. 5.5 இன்டூ 8.5 போட்டீங்கன்னா 46.75. தென் ஃபைனலி 6.5 இன்டூ 10.5 போட்டீங்கன்னா 68.25. தென் இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். அடிஷன் தான், வேற ஒண்ணுமே இல்லை. சம்மேஷன் எக்ஸ், இது சம்மேஷன் ஒய், சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர், சம்மேஷன் எக்ஸ் ஒய். ஜஸ்ட் ஆட் பண்ணீங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 0.5 பிளஸ் 1.5 பிளஸ் 2.5 பிளஸ் 3.5 பிளஸ் 4.5 பிளஸ் 5.5 பிளஸ் 6.5 போட்டீங்கன்னா 24.5 கிடைக்கும். 24.5. சம்மேஷன் ஒய் ஆட் பண்ணுங்க. 2.5 பிளஸ் 3.5 பிளஸ் 5.5 பிளஸ் 4.5 பிளஸ் 6.5 பிளஸ் 8.5 பிளஸ் 10.5 போட்டீங்கன்னா 41.5 கிடைக்கும். 41.5.
Similarly, summation x square add பண்ணுங்க. 0.25, 2.25, 6.25, 12.25, 20.25, 30.25, 42.25 போட்டீங்கன்னா 113.75. 113.75. Then last value, summation xy. 1.25, 5.25, 13.75, 15.75, 29.25, 46.75, 68.25 ஆட் பண்ணீங்கன்னா 180.25. 180.25. ஸோ சம்மேஷன் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஏன்ற இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ தேர்ஃபோர் ஏ ஈக்குவல்ஸ் டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னு பாருங்க. என்னோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்சர்வேஷன்ஸ். அப்போ என்னோட வேல்யூ 7 இன்டூ சமேஷன் எக்ஸ்ஒய். சமேஷன் எக்ஸ்ஒய்க்கான வேல்யூ 180.25. 180.25 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் சம்மேஷன் ஒய். சம்மேஷன் எக்ஸுக்கான வேல்யூ 24.5 இன்டூ 41.5. இதெல்லாம் பிராக்கெட்ல போட்டுங்க. டவுட் இருந்துச்சுன்னா பிராக்கெட்ல போட்டு ஹோல் டிவைடட் பை சம்மேஷன் n 7 இன்டூ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 113.75 மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். கிளியரா பாருங்க. சம்மேஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சம்மேஷன் எக்ஸ்ன்றது 24.5 ஹோல் ஸ்கொயர். கேல்ஸ் எடுத்து செக் பண்ணுங்க. ஸோ நியூமரேட்டர் தனியாக ஃபைன் பண்ணீங்க, டினாமினேட்டர் தனியாக ஃபைன் பண்ணீங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ 7 இன்டூ 180.25 மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள வேணா போட்டுங்க 24.5 இன்டூ 41.5 போட்டீங்கன்னா 245 கிடைக்கும். 245 divided by 7 into 113.75 minus 24.5 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 196 கிடைக்கும். ஸோ 245 divided by 196 போட்டீங்கன்னா approximately ஏக்கான வேல்யூ 1.25. ஏக்கான வேல்யூ 1.25. இப்போ ஏ ஃபைன் பண்ணிட்டோமா? நம்ம என்ன சார் ஃபைன் பண்ணோம்? ஏ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்ன்றது அன்னோன். அப்போ பி மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ பி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சப்போஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஒய் கொடுத்துருக்கோம் இல்லையா சார்? ஒய் ஈக்குவல்ஸ் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதுல எக்ஸ்ன்றது எக்ஸ் பார்னு சொல்லுவோம், ஒய்ன்றது ஒய் பார்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. எக்ஸ் பார்க்கு என்ன சார் ஈக்குவேஷன்? சம்மேஷன் எக்ஸ் பை என். அப்போ சம்மேஷன் எக்ஸோட வேல்யூ 24.5 பை என்னோட வேல்யூ 7. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 24.5 பை 7 போட்டீங்கன்னா 3.5 எக்ஸ் பாரோட வேல்யூ. தென் ஒய் பாரோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா சம்மேஷன் ஒய் டிவைடட் பை என். சம்மேஷன் ஒய்ன்றது 41.5 டிவைடட் பை 7. இப்போ 41.5 பை 7 போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5.93 கூட எடுத்துக்கலாம். 5.93 ரவுண்ட் ஆஃப் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ தென் இப்போ ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன நம்ம ஈக்குவேஷன்? y bar equals to a into x bar plus p. So y bar கான வேல்யூ 5.93 equals to a கான வேல்யூ 1.25 into x bar கான வேல்யூ 3.5 plus b மட்டும் இருக்கும். b மட்டும் அன்னோன். அப்போ 5.93 இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க. 1.25 into 3.5 போட்டீங்கன்னா 4.375. ஆப்போசிட் வந்துச்சுன்னா நெகட்டிவ் சிம்பிள். மைனஸ் 4.375 ஈக்குவல்ஸ் டு பி மட்டும் இருக்கும். பிக்கு மட்டும் வேல்யூ என்னன்னு பாருங்க. 5.93 மைனஸ் 4.375 போட்டீங்கன்னா 1.555 போகுது. அப்ராக்சிமேட்லி 1.56 சொல்லி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்லி 1.56. தேர்ஃபோர் ரெக்ரெஷன் லைன், நமக்கு தேவையான ரெக்ரெஷன் லைன் பேஸ்ட் ஆன் லீஸ்ட் ஸ்கொயர்.
y is equal to ax plus p. So y equals to a க்கு வேல்யூ 1.25, x is unknown plus 1.56 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ தென் இப்போ லைன் ஃபைன் பண்ணிட்டோம். அதான் சார் கொஸ்டின்ல கேட்டுக்கிறோம் y ஈக்குவல் டு ax plus b கேட்டிருக்கோம், ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும்? எஸ்டிமேட் y when x equal to 10. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் y. ஸோ டு ஃபைண்ட் y when x equals to 10, x ஓட வேல்யூ 10 ஆயிருக்கும் போது கரஸ்பாண்டிங் y என்னவா இருக்கும்னு கேட்கிறோம். அப்போ y equals to 1.25, xக்கான வேல்யூ 10 plus 1.56. கால்குலேட் செக் பண்ணி பாருங்க. 1.25 into 10 plus 1.56 போட்டீங்கன்னா approximately 14.06. y is equal to 14.06 approximately. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரெண்டாவது ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.